வணக்கம் யூஎஸ். இப்பொழுது நாம் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருப்பது ருத்ரகங்கை என்னும் ஊரில் உள்ள ஒரு சிவஸ்தலம். சுமார் 1000 வருடங்கள் பழமை வாய்ந்தது இந்த ஆபத்சகாயேஸ்வரர் ஆலயம். இது ஒரு மாடக் கோவில். 63 நாயன்மார்களில் ஒருவரான கோச்செங்கோட்டு சோழன் கட்டிய 70 மாடக் கோவில்களில் ஒன்றுதான் இந்த திருத்தலம். மயிலாடுதுறையில் இருந்து திருவாரூர் செல்லும் பாதையில் உள்ளது பூந்தோட்டம் என்னும் சிறிய ஊர். அந்த பூந்தோட்டத்தில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ருத்ரகங்கை என்னும் அழகான சிறிய கிராமத்தில்தான் இந்த சிவஸ்தலம் அமைந்துள்ளது. ஆபத்சகாயேஸ்வரர் என்பது இங்கு எழுந்தருளியுள்ள சிவனின் பெயர். அம்பாள் பரிமள நாயகி, விநாயகர் அச்சம் தீர்த்த விநாயகர். இந்த ஊரின் ஸ்தல வரலாறு என்னவென்றால், வேத காலத்தில் இமவான் என்பவரின் மகளாக பார்வதி தேவி பிறந்து இந்த ஊரில் வளர்ந்து சிவபெருமானை மணம் செய்ய வேண்டி அவரை பூஜித்துக் கொண்டு இருக்கிறார். சிவபெருமானும் ஒரு பிராமணன் உருவத்தில் இந்த ஊரை வந்து அடைகிறார். அப்பொழுது கங்கை அவர் தலையில் இருப்பது திருமணத்திற்கு தடையாகி விடுமோ என எண்ணி தன் தலையில் உள்ள கங்கையை ஒரு பெண்ணாக மாற்றி வில்வமரக் காடுகள் இடையில் ஆசிரமம் அமைத்து தவம் செய்து கொண்டிருந்த பாஸ்கர முனிவரை சென்று அடைந்து அவரிடம் ஒப்படைத்து விடுகிறார். தான் வந்து பிறகு அழைத்துச் செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு செல்கிறார். ஒரு நாள் பாஸ்கர முனிவர் அங்கு ஓடும் ஆறான அரசலாற்றில் தண்ணீர் எடுத்து வருமாறு கங்கையிடம் சொல்கிறார். கங்கையும் அரசலாற்றை கண்டவுடன் அதில் இறங்கி நீராக உருமாறி மறைந்து விட்டார். பாஸ்கர முனிவர் கங்கையை காணாமல் தவித்து போகிறார். இதற்கிடையில் சிவபெருமானும் பார்வதியை மணக்கிறார். மகனாக பிறந்த முருகப்பெருமான் தேவர்களுக்கு துன்பம் அளித்துக் கொண்டிருந்த தாரகாசுரனை அழிக்கிறார். பின்னர் மீண்டும் சிவபெருமான் பிராமணன் உருவத்தில் வந்து பாஸ்கர முனிவரிடம் கங்கையை திரும்ப கேட்க, பாஸ்கர முனிவர் செய்வதறியாது அந்த ஸ்தல சிவனை கட்டி பிடித்துக் கொண்டு கதறுகிறார். மனம் இறங்கிய ருத்ரன் பார்வதி தேவியுடன் திருமண கோலத்தில் பாஸ்கர முனிவருக்கு காட்சியளிக்கிறார். இங்கு சிவனும் பார்வதியும் திருமண கோலத்தில் காட்சியளிப்பதால் இங்கு வந்து வழிபட்டு செல்பவர்களுக்கு திருமண தடை நீங்கும். தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படும். பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேர்வர். இங்கு ஓடும் அரசலாற்றில் கங்கை இருப்பதால் இந்த ஊர் ருத்ரகங்கை என்று வழங்கப்படுகிறது. இங்கு நீராடினால் கங்கையில் நீராடிய பலன். இந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டால் காசிக்கு சென்று வந்த பலன் கிடைக்கும். அதாவது இருக்க முக்தி என்கிறார்கள். 9 துளைகள் உள்ள மாடத்தில் சூரியன் எழுந்தருளி இருக்கிறார். இதுவே இங்கு நவக்கிரகமாக கருதப்படுகிறது. ஞான குருவான தட்சிணாமூர்த்தியின் இரு புறங்களிலும் பிரம்மாவும் சரஸ்வதியும் அவரை வழிபடுவது போல அமைந்து இருப்பது மிகச் சிறப்பம்சமாகும். இதை நாம் வேறெங்கும் பார்க்க முடியாது. கோவிலை சுற்றி வலம் வரும்போது பிராகாரத்தில் நாம் ரிக்வேதலிங்கம், யஜுர்வேதலிங்கம், சாமவேதலிங்கம், அதர்வணவேதலிங்கம் போன்றவைகளை காண முடிகிறது. திருமாலும் மகாலட்சுமியும் கூட இடம்பெற்றிருக்கிறார்கள். மேலும் பதஞ்சலி முனிவர், வியாக்ரபாதர் ஆகியோரின் சுதை சிற்பங்களையும் காணலாம். இந்த ஸ்தல வரலாறு கோவில் முழுவதும் சித்திரமாக தீட்டப்பட்டுள்ளது. இந்த கோவிலின் ஸ்தல விருட்சம் வில்வம். இந்த ஊரில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சாய்பாபா ஆலயம் இந்த ஊருக்கு மேலும் ஒரு சிறப்பம்சம் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. செபியன் விடை ஏறி போர் தூவெண் மதிசூடி தோடுடைய செவியன் விடை ஏறி போர் தூவெண் மதிசூடி தோடுடைய செவியன் விடை ஏறி போர் தூவெண்
மதிசூடி தோடுடைய செவியன் விடை ஏறிமோர் தூவெண் மதிசூடி தோடுடைய செவியல் விடை ஏறிமோர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை காடுடைய சுடலை பொடிமூசியன் உள்ளோம் கவர்கள்வள் காடுடைய சுடலை பொடிபூசியன் உள்ளம் கவர்கள்வள் காடுடைய சுடலை பொடிபூசியன் உள்ளம் கவர்கள்வள் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்து ஏடுடைய மலரான் உனை நாள் பணிந்து தேர்த்த அருள் செய்த ஏடுடைய மலரான் உனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த ஏடுடைய மலரான் உனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் பீடுடைய பிரமாபுரமேபிய பீடுடைய பிரமாபுரமேபிய பீடுடைய பிரமாபுரமே